நீ வாழ்க, ஒரு கலை வாழ்க, கலை வாழ்க. அம்பிகை மனோன்மணி 64 அவதாரமாகிய அம்மனுடைய அருளாளர் நோய் இல்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ்க, நீடோடி வாழ்க. ஆற்றொருவர் 100 சபை 1001 புலவர் கொத்தமல்ல தாதா திருவாய் கோடி வண்ணம் உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, அறுப்படு சங்கரி என்ற அமைப்பிராட்டி பாடிய வண்ணமாக 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைத்தானம் 18 புராணம் 96 தத்துவம் 108 விசாதி சிகண்டி நன்னூல் இதிகாச கிருஷ்ணபத திருசபை இந்த சபையிடமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அடியன் யார் நடக்கும் அஷ்டமாத பிசாசிகளை இப்படி கட்டோடு ஒட்டாமல் சுட்டரிக்கிறேன். அஷ்டமாத பிசாசிகளை இப்படி கட்டோடு ஒட்டாமல் சுட்டரிக்கிறேன். வட்டமாய் படுற தேகம், வட்டமாய் படுற தேகம் 18 குஷ்டமும் வராமல் பூசுகிறீர். வாழாலும் வண்டுக்கடி தேல் விஷங்களை வாங்கவே வந்த நீர். ஒட்டமிடு சூரியர்களை வெற்றி பலியன ஜெயம் கொள்ள வந்த நீர். அப்ப இப்படி வெந்நீர் அணிந்து வந்திருக்கிறேன். யார் என்ற விளக்கம் நன்னருக்கு அமுதாளித்த
அண்ட புவனம் அண்டமாகி 1008 அண்டம் 224 புவனம் திசை 8 புவி 4 கடலால சூழப்பட்ட உலகம். இந்த பூமியின் அளவு 5,530 கிரவஞ்சம். இந்த கடலானது 7,45,600 சதுர கடல். பூமியோட கடல் சூழ்ந்தது. அப்படி கடலால சூழப்பட்ட உலகத்தில் ஆதியம் இல்லாம அந்தமும் இல்லாம மூலமும் இல்லாம முடிவும் இல்லாம அருவம் திருவமாகி அடியன் கைலவாசனாகிய காரீசர் பிரகாசர் தத்புருடர் சந்திரஜனாதவர் கங்கவேணி பாகர் சத்தி சமேதர் வாமதேவர் அழகான கொண்டவர் அம்பலத்தில் ஆடியவர் பல பல அரவம் தரித்தவர் காரீசர் பிரகாசர் வாமதேவ சத்புருஷ சந்திர ஜடாதரனா விளங்கும் சாட்சாதி சிவபெருமான். இந்த வெள்ளி அம்பலப்படத்திலே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறேன். பேசி முடிச்சுக்கா. ஏன் நாங்க தொப்புளுக்கு இந்த ஆய்வு வர கத்துறோம், நீ பேசி நின்னுக்கிறேன். என்னத்தி பாக்குறேன் நோடன்னு பேச வராது. ஏதா நீ ஒரு முக்கியமான பேசலாம். அந்த பொருட்களோட வீட்டில் நல்லது கிடையாது பேசி பார்க்கலாம். பொறுப்பை கேட்கணும். அப்படி வெள்ளி அம்பல பிணத்துல இந்த வெள்ளி பனிமலைவேல் அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு காட்சி தரும் பார்வதி சமேதராகவும் சிவபெருமான் வந்திருக்கிறார். இந்த உலகம் உள்ளது அசியம் பொருள் அசியா பொருள் யானை முதல் 84 ஜீவராசிகளும் உட்படம் இல்லாத உலகம். அப்படி உட்படம் இல்லாத உலகத்துல அழகன மத்தியிலே பாரம் பிறந்தது. அழகன மத்தியிலே பாரம் பிறந்தது. பாரத்திலே நாதம் பிறந்தது. நாதத்திலே ஓம் என்னும் உகார அகார சிகார மகமான மந்திர பிரபல்யமானது. அந்த நாதத்துக்குள் வித்துவானது. வித்துவில சக்தி பிறந்தாள். வித்துவில அழகன மத்தியிலே சக்தி பிறந்தாள். சக்தி பிறந்த உடனே பூமிக்கு ஆகாயத்துக்கு பார்க்கறது திரும்பி எந்த விதமான துணையும் கிடையாது. துணை இல்லாத காரணத்தால் அலைந்து ஓடி பார்த்தால் உலகத்தை நாமளே படிக்கிறோம். இந்த உலகமாக பெண்ணால் படைக்கப்பட்டது. ஆனாலும் உட்பணம் ஆவது ஒண்ணும் கிடையாது. ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை பிறக்கலாம், 10 குழந்தை பிறக்கலாம், 4 குழந்தை பிறக்கலாம். இந்த உதிரத்தை ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கலாம். ஆண்மகன் யாராவது பால் கொடுக்க முடியுமா? ரத்தத்தை கொடுக்குமா? பெண்ணால் படைக்கப்பட்ட உலகம். பெண்ணால பெண்ணால் படிக்கப்பட்ட பெண் ஆகுது உலகம். அப்படி பெண்ணால் படிக்கப்பட்ட சத்தி பார்த்தால் ஓடினால் மண்ணெடுத்து பிடித்து பிள்ளையார வைத்தார். அம்மா பாவி தோளுக்கு ஏற்ற கணவன் எச்சரிப்பதற்காக நான் கணவனை படிச்சு அம்மான்னு வரையா நீ பிள்ளை தேவை போ. பிற்காலத்தில் பிள்ளை தேவை. என்னைக்கு பெற்றவங்கள மக்களையா பிள்ளை வேணும். பிள்ளை நீ யார் பிள்ளையா? தாய் தப்புனுக்கு பார்வதிக்கு கல்யாணம் ஆகும் போது எந்த புள்ள இருந்தது? அப்படி பிள்ளையார படித்து உலகத்தில் முதல் கடவுள் எடுத்தார். இரண்டாவது பிடித்து வைத்தார் கோபமாக. இவர் வராரு கில்லாடி தஞ்சாவூர் தாசிக்கு சாதாரணமானாலும் தங்கம் ஏன் அக்கான்னு கூப்பிடுறது மனுஷன் சாதாரணமான ஆளா எப்பா? உடனே படிக்கிறா படிச்சு வெளில தங்காடுறான். ஆடாடா தாய் விட தேவை. ஆயிரம் இருந்தாலும் தாய் விட தேவை. அண்ணா மூன்றாவது ஓடி வந்து கோபத்தோடு படி நின்று பிடித்து பூமியில் வாங்கி அடித்து வைத்தார். என்ன தழுவ ஓடிறாள ஓடி வந்தவுடனே அழைந்து ஓடி நிற்கிறார். உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கணும். என்னை விட நீ வயதுல மூத்தவன். உன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் உன் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சீதனமா எனக்கு கொடுக்கணும். எதை கேட்டாலும் கொடுக்குறான். அதனாலதான் பொம்மநாட்டிக்கு நீ ஓரம் காதல மூக்குல சங்கத்து போனால நீ திருமணிக்கிறதுல எதை கேட்டாலும் கொடுக்குற. உன் நெத்திக்கடை கொடுக்க வேண்டும். அந்த நெத்திக்கை நான் எடுத்தா 20 ரூபாய் நெத்தியில வைத்த உடனே நெத்தியில உதிர பேரிட்டு ஓடுது. உதிர பேரிட்டு ஓடுது. அப்படி பெருவியல் வச்சு அழுத்தி பிடித்து உச்சியில் வந்துருச்சு.
குழந்தை பிறந்தோடனே அந்த உச்சியானது கூடாது. எல்லா அவயங்களும் கரெக்டா இருக்கும். அந்த உச்சியானது கை வச்சு கீழே வைக்கும். அந்த உதிரம் மேல உச்சியில போகும். மறுபடியும் உச்சியில கை வச்சு இங்க வைத்தது திலகமாசி, இங்க வைத்தது உச்சி கூடா. குழந்தைக்கு ஒண்ணுக்கு 2 வருஷம் சொல்லக்கூடாது. அதுக்கு ஆயுசு கட்டி இப்படி வச்ச உடனே கீழே வருது. நெத்தில வைத்தான் சிறுசில் போனது, சிறுசில் வைத்தான் கீழே வருது. கீழே வந்தோட என்ன சாமி நெத்தில வைத்த திலகமாசி உச்சியில வச்சீங்க, அது உச்சி கூடாதாச்சு. அப்ப மேல வச்சு கீழே குதிரும் போது என்ன பண்றது? மாதத்தில் 5 நாள், மாதத்துல 5 நாள் அப்படி அருள் பாவித்து சக்தியாரோட திருமணம் செய்து என்னை விட வயசுல பெரியவா இப்ப என்ன எரிக்கிறதுக்கு வரையா? நாளைக்கு சண்டை செல்ல மஜாரி கம்முனுங்களா? அண்டா பிடாரி அம்மட்டம் வளர்த்து கிடாரி. அது ஊருக்கு சோறு கூழுக்கு எல்லாம் வளர்த்துனால குழுக்கும். இந்த அடங்காத அதை வைத்து அண்டா பிடாரி. அப்படி பார்த்த உடனே என் நெற்றிக்க நாள் எரித்து நெற்றிக்க நாள் எரித்து நெற்றிக்க நாள் எரித்த உடனே யாருக்கு மகளாக பிறக்கிறான்? தாரணிக்கும் தக்க பெருமனுக்கு மகளாக பிறக்கிறான். மகளாக பிறந்து என்னை கோரி சமம் இருந்த உடனே திருட்டுத்தனமா திருமணம் செஞ்சிருவான். இந்த காட்சிகள் வாத்தியெல்லாம் அவங்க சங்கட்டு சொல்லுவாங்க. இங்க மேடு தெருவப்பா கோவிந்தன் ஆட்டுக்கார கோவிந்தன் பேருமா? உங்க பேரு சொல்லுங்க. சுமதி. அன்னதானத்தை விட தானம் கிடையாது உலகத்துல. முதல் கொடுக்க வேண்டியது தண்ணீர் தானம், 2வது அன்னதானம், 3வது அன்னகுலமான கிழிச்சாடி இருந்தா வஸ்திரதானம். 32 தானத்துல சிறந்தது அந்த 3 தானம். அன்னதானத்தை தவிர தானம் இல்லை. அரிநாமத்தை விட மந்திரம் இல்லை. சொன்ன அஷ்டாட்சரமொழியே வேதமாகும். ஆணும் பெண்ணும் துணியா வாழ்ந்தால் 12 ஆழ்வேர் முகுந்தனாவார். தன்னிடத்தில் பொறுமையுள்ள தர்மனாவார். தைரியம் உள்ள புருஷனே தனஞ்சயனாவார். அந்த வாக்கியத்தை ஒப்பாக காலோடு கால்படி கலந்து ஒரு மக்களுக்கு பாலோடு அமர்ந்து வைத்திருக்கக்கூடிய அண்ணன் சிங்க ஒப்பாகிய சுமதி அம்மையார் வணங்கிய பணவாள். இறந்தவங்க முருகனா சாமி மேலையா? வீட்டுக்கு சாரோப சாமி இப்ப சாயிச்சு சதுரபாய பிறர் வீட்டுல பிறர் மணியில பிறந்து இந்த மணி தேடி வந்து காலமெல்லாம் அன்பு கேட்டுப்பட்டு வாழ்ந்து. சில பேர் கொடுப்பன பொம்பளைக்கு முன்ன போறவன் புண்ணியவான். பொம்பளை போயிட்டு அவன் சீர்படுறான் பாரு, அவன்லாம் நரக வேதனை. அப்படி சாரோப சாமி இப்ப சாயிச்சு சதுரபாய வைந்த பதிவு தெய்வ பதிவு 4ஆம் பதி அடிந்த முருகன் மேல் கொடுக்க முருகன் சென்ற செங்கலை மாண்டிய வழி புகுத்து 4ஆம் பதி அடிய ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். வாலியே நலனே போட்டான். அப்பதான் திருத்தனமா திருமணம் செஞ்ச உடனே என்ன பண்ணார்? என்ன அழைக்கிறது வரா வேள்வி பூஜை செய்கிறது வரக்கூடிய சார்வையை மருமக்களுக்கு மகளை தான் கொடுக்கணும் அழைக்க வரார். நான் அப்ப நந்திதேவனை கட்டளைட்டேன். பக்தர் வந்தாலும் விடாத, எதிரி வந்தாலும் விடாத, சற்று நான் யோசிக்கிறேன். அவருடைய கோலை போட்டு தள்ளிட்டார். கோலை போட்டு தள்ளிட்டார். பரமேஸ்வரன் போட்டு தள்ளிட்டார். பரமேஸ்வரன் மருமகனாகி பிரபந்த தக்கன் சொல்றான். எப்போ என்ன ஆளுக்காரன் அடிச்சானா அந்த கைலாயத்தை அழிக்கிறேன், அந்த பரமக்கடையை அழிக்கிறேன், புதிய பரமனை படிக்கிறான், சென்று தக்கமாபுரியில வேள்வி செய்கிறான். எல்லாரும் சொல்லி 33 கோடி தேவர்கள் என்ன கனுகாந்தார் திருமூர்த்திகள் அனைவரும் போறாங்க. எனக்கு மட்டும் அழைப்பது. இந்த நாரதர் வந்து சொன்ன உடனே தாட்சாயினி உனக்கு சேர வேண்டிய சார்வையும் மறுக நாளைக்கு அது தப்புன்றதையும் எங்க அப்பா கொடுத்துட போறான். அப்பதான் சொன்னான் வெற்றியோடு திரும்பி வந்தா வந்து மூஞ்சல் முடி இதெல்லாம் முடியாது. என்னடா வெற்றியோடு வந்தா மூஞ்சல் முடி? ஆமா பார்த்தா சத்தியா ஒத்து வரல அந்த வேள்வியில விண்ண மாட்டார். ஆமா அந்த வெந்த படத்தை எடுத்து ஆடினேன். நாராயணன் பார்த்தார், சக்கரத்தை விடுத்து அறுத்தார். சக்தி பீடம் 12 தான். அந்த 52 துண்டாக அறுத்தார். 64 பீடம் சக்தி பீடம். லட்சக்கணக்கு ஆனா இல்ல முக்கியமான பீடம் 64 பீடம். 64 பீடத்துல சொர்ணமுகின்னு ஒன்று இருக்குது ராஜஸ்தான்ல. பாரசந்தில் தீ எரிஞ்சிருக்குது. அக்பர் காலத்துல கொப்பல்ல தண்ணி வச்சு யானை சுத்தி விட்டு அடிச்சுக்கலாம். அப்பயும் அவையில இப்ப அந்த சொர்ணமுகின்றது சொர்ணமுகி, சந்தானமுகி, ஓசம்பி, தாட்சாயினி, பார்வதா பல பல நாமதேவர்கள் கொண்டு 64 அவதாரம். அப்போது தக்கனானவன் அங்கிருந்து மறுபடியும் வீரபத்திர விட்டு சிரமறுத்து மறுத்து அப்பதான் பார்க்கிறார் தேவர்களும் என்னை மதிக்கிறீர்கள். அப்ப சூரபத்ம தாரகாசுரனை வடித்து அவருக்கு தண்டனை கொடுத்து அதனால அண்டருக்கு அபதரித்த நாரதர் அடியவருக்கு
கல்யாணத்துக்கு போய் ராத்திரிக்கெல்லாம் முடிச்சுட்டு 7 மணி 6:30 மணிக்கு வந்தான். கோயிலுக்கு 3 கடாய் வெட்டி சோறு போட்டாங்க. அவனுக்கு வந்து முடிச்சுட்டு வந்துட்டான். முதல்ல டைமுக்கு நீங்க வந்து சேர்ந்த ஒரு 12 பண்டிகை வரைக்கும் முடிச்சிருந்தான்.